இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது கிரேசி கேட்ஜெட். ஹாய் சிட்டிஸ், கிரேசி கேட்ஜெட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்டோட நான் உங்க ஜேசாஸ் அண்ட் நம்ம ஃப்ரெண்ட் அசிமோ. நம்ம இப்ப பார்க்க போற ப்ராஜெக்ட் ஃப்ளோட்டிங் கைட். அது எப்படி பண்றது, அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். 2 உடன் பேஸ், கொஞ்சம் நூல், ஒரு பால் பின், ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட், கொஞ்சம் சார்ட் பேப்பர், கிளிட்டரிங் ஸ்டிக்கர், இன்சுலேஷன் டேப், தென் சிஸ்டர், கொஞ்சம் க்ளூ. இதை வச்சு எப்படி ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட உடன் பேஸ் 2 எடுத்துக்கங்க. 2 நல்லா க்ளூ அப்ளை பண்ணி ஒரு எல் ஷேப்ல அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்காக அதே பொசிஷன்ல வச்சு இன்சுலேஷன் டேப் போட்டுருங்க. ஒரு 2-3 லேயர் போட்டுருங்க. தென் உங்களோட மேக்னெட் எடுத்துக்கங்க. உங்க ஃப்ரேம்ல அதையும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சின்ன சார்ட் பேப்பர் எடுத்துட்டு அது உள்ள ஒரு பால் பின்னை வச்சுருங்க. அதோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணி அதை 2ஆ ஃபோல்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் அதோட பால் பின் சைஸ் இருந்தால் போதும். ஸோ மிச்ச ஏரியாவை கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு உங்களோட கிளிட்டரிங் ஸ்டிக்கர் எடுத்து அதில் ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணுங்க. ஒரு பார்டர் மாதிரி வச்சுடுங்க. உங்கள் கைட் ரெடி ஆயிடுச்சு. அதில் உங்கள் நூல் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த நூலை டைரெக்டாக ஒட்ட முடியாது, அதனால் அதில் ஒரு நாட் போட்டுருங்க. அதோட கைட் எடுத்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் மேக்ஸிமம் ஃப்ளோட் ஆகுதோ அந்த டிஸ்டன்ஸில் வச்சு அதை அப்படியே ஒட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் கைட் பார்த்தீங்கன்னா எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் நல்லா ஒர்க் பண்ணுச்சா? இது எப்படி ஒர்க் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு மேக்னெட் அயன் பீஸை அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் கைட்டுக்குள்ளே வச்சுருக்க பால் பின் ஒரு அயன் பீஸ். ஸோ இந்த அயன் பீஸை மேக்னெட் கண்டினியூஸாக அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. அதனால அது ரொம்ப க்ளோஸராக இருக்குது. ஒரு நூல் போட்டு அதை கட்டி வச்சிருக்கிறதுனால அதுக்கு மேலே அதால் அட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால கண்டினியூஸாக இது ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதே ரியல் டைம் யூசேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃப்ரிஜரேட்டர், தென் நியூமேட்டிக் சிலிண்டர்ஸ், இது எல்லாத்துலேயுமே இதே ஒர்க்கிங் பிரின்சிபலில் தான் ஒர்க் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு கேட்ஜெட் பற்றி இப்போ பார்ப்போம். இன்னைக்கு லேட்டஸ்ட் கேட்ஜெட்ல நம்ம ஒரு டிஃபரெண்டான கேட்ஜெட்டை பார்க்க போறோம். இதுதான் NFC ஸ்பீக்கர். NFCனா நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். இந்த கூலான கேட்ஜெட் ப்ளூடூத்தை விட நெக்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. நம்ம போன்ல NFC ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த கேட்ஜெட் மேல டேப் பண்ணா மியூசிக் ஸ்பீக்கர்ல கேட்கும். பார்க்கறதுக்கு இது பிரைட் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸோட உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கார்ட்டூன் வருது, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Until then, it's bye from Jezdas and Robo Asimo.